ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறோம்னா மொபைல் மிரரிங் வந்து எப்படி பண்ணுறது, அது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃப்ரீ ஆப் மூலிமா வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னு என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு லைவாகவே வந்துட்டு உங்களோட லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ வந்து நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கேம்ஸ் ஏதாவது வந்து உங்கள் ஃபோனில் வந்து விளையாடுறீங்கன்னா பிக் ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களோட லேப்டாப்பில் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் விளையாட முடியும். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டில் வந்து ஒரு ரவுட்டர் மட்டும் இருந்தால் போதும். அந்த ரவுட்டருக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்குன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ரவுட்டர் மூலிமா வர கனெக்டிவிட்டி மட்டும் இருந்தால் போதும். அதாவது அந்த ரவுட்லேருந்து வர வைஃபை கனெக்ஷன் வந்து நீங்கள் உங்களோட லேப்டாப்லேருந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமாகவே நீங்கள் பண்ண முடியும். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களோட லேப்டாப்புக்கு வந்து போயிருங்க. உங்கள் லேப்டாப்பில் போயிட்டு க்ரோமில் போயிட்டு இதுக்கு வந்து ஒரு சின்ன சாஃப்ட்வேர் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய கூகுளில் போயிட்டு லெட்ஸ் வியூ அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டைப் பண்ணிவிட்டு அதனால் வந்துடுச்சு. இதில் வந்துட்டு லெட்ஸ் வியூ ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட் வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்ஸ் வியூக்கில் பார்த்தீங்கன்னா இதனுடைய லோகோ வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட்லேருந்து போயிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்டோஸு, மேக்கு, ஐஎஸ்ஓ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு டிவியில் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் இருக்கிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுடைய டிவியில் மட்டும் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது உங்கள் ரவுட்டர் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு வைஃபை மூலிமா உங்கள் டிவிலையும் நெக்ஸ்ட் வந்து ஃபோன்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதில் வந்து ரெண்டுலேயும் வந்து நீங்கள் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும். உங்கள் ஃபோன் இருக்கிற வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்கள் டிவிலேயே நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் விளையாட முடியும். ஓகேவா? இப்போ வந்துட்டு இதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், ஆன்லைன் எஜுகேஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு, நெக்ஸ்ட் வந்து மீட்டிங், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன், நெக்ஸ்ட் வந்து லைவ் கேம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் சப்போர்ட். இது வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஜஸ்ட் இதை நான் வந்து டவுன்லோட் கொடுத்துட்றேன். இதில் வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கான்ஃபிகரேஷன் வந்து எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் மட்டும் கொடுத்துருங்க. அவ்வளோதான். பாருங்கள், எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ உங்களோட லேப்டாப்பில் போய்ட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனில் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் மட்டும் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இதில் நான் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னால் உங்கள் லேப்டாப்பிலோட கம்ப்யூட்டர் நேம் வந்து என்ன இருக்குது அப்படிங்க பார்த்துக்கோங்க. என்னோடய கம்ப்யூட்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெச்எஸ்பி அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் எந்த விதமான கான்ஃபிகரேஷன் நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. இப்போ என்னோடய ரவுட்டர்லேருந்து வர ஒரு லேன் கேபிள் எடுத்து டேரெக்டாக நான் வந்து என்னோடய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒய்ஃபையில் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி மட்டும் வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு உங்களுடைய மொபைலுக்கு வந்து போயிருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து போயிருங்க. இதில் வந்துட்டு ப்ளே ஸ்டோருக்கு வந்து போயிடும். இதில் போயிட்டு சர்ச்சில் போயிருங்க. அதே சாஃப்ட்வேர் இதுலேயும் வந்து போடுங்க. அதே மாதிரியே லெட்ஸ் வியூ அப்படிங்கிறது கொடுங்க. லோகோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய லோக்கல் ஒய்ஃபைல வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், எம்ஐ ரவுட்ரு நான் ஜியோ எடுத்து விட்டேன். இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு எனக்கு வந்து த்ரூ வந்து லேன் மூலிமா வந்துட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐயில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு அக்ரி கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் கனெக்டிவிட்டி பாருங்கள் அதே வந்து எடுத்துக்கிச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனோட நேம் வந்து உங்களுக்கு வந்து இங்கே காட்டிடும். பாருங்கள், ஜஸ்ட் இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஷேர் மை ஸ்க்ரீனுங்கிறத எப்படி கிளிக் பண்ணிடும். அவ்வளோதான். எனக்கு இங்கே வந்துருச்சு பாருங்கள் லைவ் ஸ்ட்ரீம். இங்கே வந்துட்டு அதே மாதிரியே இங்கே வந்து இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். எனக்கு பாருங்க இங்கே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய மொபைலில் வந்துட்டு நான் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து இங்கே வந்து அப்படியே எனக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்துடும். பாரு, அதே மாதிரி லெட்ஸ் வியூவில் தான் இருக்குது. பாரு, என்னோடய மொபைலில் நான் என்ன பண்ணாலும் அப்படியே வந்து லைவ் ஸ்ட்ரீம் எனக்கு இங்கே வந்துருச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். உங்களுடைய ரவுட்டர் மட்டும் இருந்தால் போதும். இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.